வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனலில் வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026க்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு நம்ம வரோம். ஸோ இதோட டெஸ்ட் எல்லாமே எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் எல்லாமே நான் டெலகிராமில் டெய்லி நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் டெய்லி டெஸ்ட் இருக்கும், டாபிக் வைஸ் இருக்கும். நம்ம டெஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு 5. ஸோ இதுக்கு முன்னாடி 4 டெஸ்ட் நடந்திருக்கு. ஸோ டெய்லி நம்ம சேனலில் டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? ஸோ டெஸ்ட்டு 5 இது பார்த்தீங்கன்னா நகர வேறுபாடு. சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், பொருள் வேறுபாடு அறிக. கணம். ஸோ பொழுது பாரம் பொழுது, கூட்டம் மேகம் கூட்டம். விடை தெரியவில்லை. சரிங்களா? ஸோ இதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொழுது பாரம். இதற்கான விளக்கமும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கணம் என்பது சிறு பொழுது அல்லது கூட்டத்தை குறிக்கும். கணம் என்பது பாரம் அல்லது எடையை குறிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் விளக்கம் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இதேமாதிரி டெஸ்ட்டு டெய்லி நம்ம சேனலில் நம்ம நடத்திட்டு வரோம். ஸோ கீழே டெலகிராமில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்து ஜிகே. ஸோ ஜிகே பாருங்கள், அதேமாரி ஜிகேக்கு நோட்ஸு பைலிங்குவல் நோட்ஸு. சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம். ஸோ தமிழ் மீடியத்தில் நோட்ஸு, அதுக்கப்புறம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுத்துலையுமே கொஸ்டின்ஸு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின். ஸோ தமிழில் 30 ப்ளஸ் ஜிகேயில் 30. சரிங்களா? ஸோ டெய்லி 30 கொஸ்டின். இப்போ அப்படியே இந்த பிடிஎஃப் நான் ஸ்கார் பண்ணிட்டு வரேன். அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன். சரிங்களா? இப்போது முன்னாடி கொஸ்டின் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் முன்னாடி நோட்ஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இப்போது அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன். இது தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன். சரிங்களா? ஸோ 30 கொஸ்டினுக்கான தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறம் 30 கொஸ்டினுக்கான இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளனேஷன். இது இங்கிலீஷில் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ பைலிங்குவலாக டெஸ்ட்டு. ஸோ ஜிகேல பார்த்தீங்கன்னா பைலிங்குவல் டெஸ்ட்டு ப்ளஸ்ஸு எக்ஸ்ப்ளனேஷன் பைலிங்குவல். சரிங்களா? ஸோ எல்லாமே நம்ம போத் தமிழ் மீடியம் அந்த இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்துலேயுமே நான் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ அதேமாதிரி இந்த டெஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிவைக்யூவே பேஸ் பண்ணுது. சரிங்களா? ஸோ போத் தமிழ் அண்டு ஜிகே. ஸோ தமிழும் பார்த்தீங்கன்னா பிவைக்யூவே பேஸ் பண்ண கொஸ்டின் தான். அதேமாரி இந்த ஜிகேவும் பார்த்தீங்கன்னா பிவைக்யூவே பேஸ் பண்ண கொஸ்டின் தான். ஸோ இது எல்லாமே டெய்லி பிடிஎஃப் நம்ம ஃப்ரீயாக நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ கீழே டெலகிராமில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் இதற்கான டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ சிம்பிளாக நம்ம டெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, டெய்லி தமிழ் டெஸ்ட்டு ஜிகே டெஸ்ட்டு பிடிஎஃபாக நம்ம டெலகிராமில் கொடுத்துருவோம். ஜிகே பார்த்தீங்கன்னா பைலிங்குவல் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிவைக்யூவே பேஸ் பண்ணுது. சரிங்களா? இந்த கொஸ்டின் நம்மளை ஓனாக கிரியேட் பண்ணி கொடுக்குறது இல்லை. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அப்படியே உங்களுக்கு நம்ம டாபிக் வைஸ் கம்பைன் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அதுதான் உங்களுக்கான பெனிஃபிட்டு. அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் டாபிக் வைஸ் அழகாக அரேஞ்ச் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ டாபிக் வைஸ் நம்ம சிலபஸ் முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு தமிழில் காமிச்சேன் நகர வேறுபாடு அப்படின்னு நான் காமிச்சேன். சரிங்களா? ஸோ அடுத்த டாபிக் ஒருமை பன்மை அந்த மாதிரி நம்ம டாபிக் வைஸ் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஜிகேயில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்த டாபிக் பாருங்கள், இது ப்ரியாம்பிள். சரிங்களா? அடுத்த டாபிக் ப்ரியாம்பிள். இந்த மாதிரி டாபிக் வைஸ் நம்ம படிப்போம். எப்போவுமே நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கும்போது ஸ்கூல் புக் ஆகட்டும் எதுவாகட்டும் நீங்கள் சிலபஸ் வைஸை டாபிக் வைஸ் நீங்கள் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரியாம்பிள் இருக்குன்னா ப்ரியாம்பிள் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் இப்போது தமிழ்நாடு வரலாறு, அதாவது தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட வரலாறு, வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூலி தேவர்கள் அவங்கள பற்றி படிக்கிறீங்கன்னா 8th புக்கில் இருக்கும். அதேமாதிரி 10th புக்கில் இருக்கும். அதேமாதிரி 11th புக்கில் இருக்கும். இந்த புக்கு எல்லாத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கில் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். இப்படி டெஸ்ட்டு போட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறது. எக்ஸாம்ஸில் அப்போ தான் ஞாபகம் வரும். நீங்கள் மாட்டுன்னு போய் 6th புக்கு லைனாக 7th புக்கு லைனாக எல்லா டாப்பிக்கும் 8th புக்கு லைனாக எல்லா டாப்பிக்கும் அந்த மாதிரி படிக்கவே கூடாது. அது தவறான மெத்தடு. ஸோ இதுதான் கரெக்டான மெத்தடு. எப்போவுமே நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் எந்த எக்ஸாம் ஆகட்டும் நம்ம டாபிக் வைஸ் தான் படிக்கணும். சரியா? ஸோ டாபிக் வைஸ் படித்தா தான் எக்ஸாம்ஸில் நம்ம கொஸ்டின் கேட்டுன்னு போட்டுற முடியும், ஈஸியாக அட்டன் பண்ணவும் முடியும். அதேமாதிரி நம்ம கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி
கூற்று காரணம் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸு நம்ம அதிகமாக கொடுத்துருக்கோம். ஏன்னா வர டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து மாறிட்டே வருது. கூற்று காரணம் வந்து குரூப் 4லேயே அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கூற்று காரணம் ரீசன் அண்ட் அசெஷன் டைப் இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸு நம்ம அதிகமாக வந்து நம்ம எக்ஸாம்ஸில் வந்து நம்ம கொடுத்துட்டு வரோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸில் ஈஸியாக இருக்கும் போல். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸு. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாவாக கிடச்சிரும். ஸோ ப்ரீவியஸ் இயரில் வந்து இப்படி தான் கேட்குறாங்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். அதுதான் வந்து மெயின். இப்போ பாருங்கள், முதல் கொஸ்டினுக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ முகப்புரை என்பது அரசியலமைப்பின் முன்னுரை ஆகும். இது இந்தியாவை இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, ஜனநாயக குடியரசு என்று வரையறுக்கிறது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றை மிகச் சரியாக விளக்குகிறது. முகப்புரை அரசியலமைப்பின் நோக்கங்களையும் தத்துவங்களையும் சுருக்கமாக கூறுவதால் இது அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து முதல் கொஸ்டினுக்கான விளக்கம். இந்த மாதிரி நம்ம எல்லா கொஸ்டினுக்கும் விளக்கம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டைம் காரணம் கருதி நான் கொஸ்டின்ஸ்லாம் படித்து காமிக்கல. சிம்பிளாக உங்களுக்கு வந்து நான் என்ன இருக்குது அப்படின்னு மட்டும் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா டெய்லி டெஸ்ட்டு, பைலிங்குவல் ஜிகே, பிவிக்யூ பேஸ் பண்ணுது, டாபிக் வைஸ் கவரேஜ் ப்ளஸ்ஸு டெய்லி மேக்ஸ் வீடியோ. இது வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லலை இதற்கு முன்னாடி. டெய்லி பிவிக்யூ பேஸ் பண்ண மேக்ஸு வீடியோ டெஸ்ட்டு ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன். சரிங்களா? டெய்லி மேக்ஸு கிளாஸஸ்ஸு நம்ம யூடியூப் சேனலில் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். சரிங்களா? ஸோ வேணுன்றவங்க கீழே டெலகிராம் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் மட்டும்தான் நாங்கள் பிடிஎஃப் கொடுப்போம். வேறு எதுலையுமே நாங்கள் பிடிஎஃப் வந்து கொடுக்க மாட்டோம். சரிங்களா? ஸோ யூடியூப்பில் ஜஸ்ட்டு நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணுவோம். பட் பிடிஎஃப் எல்லாமே எதில் இருக்கும்? டெலகிராமில் தான் இருக்கும். ஸோ பிடிஎஃப் வேணுன்றவங்க நீங்கள் டெலகிராமில் போய் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ. அதேமாரி மேக்ஸுக்கு பிவைக்குக்கான பிடிஎஃப்பும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் தெளிவாக பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ.